மலைச்சாரல், ஒரு சூடான காபி, அப்புறம் எதிர்பாராத அந்த முதல் சந்திப்பு. இதில் ஏதோ ஒன்று குறைஞ்சா கூட அந்த நிமிஷம் முழுமையடையாது இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். ரசிக்க வைக்கும் தகவல்கள் நிறைந்த நமது பல்சுவை பெட்டகம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வெறும் உரையாடல் மட்டும் இல்லை, மனசுக்குள்ள மெல்ல மெல்ல மலர ஒரு அழகான காதல் கதை. வார்த்தைகளால் சொல்ல முடியாத அந்த முதல் ஈர்ப்பு எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் உணரப் போகிறீங்க. உங்களுக்கு இப்படி ஒரு தருணம் அமைஞ்சிருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே வீடியோவை பாருங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இருவரும் காபி ஷாப்பை விட்டு வெளியே வருகின்றார்கள். மழை மெல்ல தூறலாக மாறியிருக்கிறது. அர்ஜுன் மீண்டும் தன் குடையை விரிக்கின்றான். நிலா, என்ன அர்ஜுன், மழை குறைஞ்சிருச்சு, இப்போ எதுக்கு கூட நனைஞ்சிட்டே நடக்கலாமே? அர்ஜுன், மழை நனைக்கிறதுக்காக மட்டும் இல்லை நிலா, சில நேரங்களில் நாம் யாரையாவது பார்ப்பதற்கும் அது ஒரு கருவியாக இருக்கும். இப்போ நீ குடைக்குள்ள நீயும் நானும் இருக்கும்போது அந்த தூறல் கூட உன்னை தொடக்கூடாதுன்னு தோணுது. நிலா, நிஜமாவா? நீங்கள் பெரிய கவிஞர் தான். சரி, அந்த புத்தகத்தில் நீங்கள் படித்த கவிதையில் உங்களுக்கு பிடிச்ச 2 வரி சொல்லுங்க. அர்ஜுன் அவள் கண்களை பார்த்து, மழை மேகங்கள் மண்ணை தேடி வருதுண்டு, என் மௌனங்கள் உன்னை தேடி வருதுண்டு. நிலா, ரொம்ப அழகாக இருக்கு. இது அந்த புத்தகத்தில் இருக்கிற வரியா, இல்லை நீங்கள் எனக்காக சொல்கிற வரியா? அர்ஜுன், புத்தகத்தில் தேடுனா இது கிடைக்காது நிலா, என் மனசுக்குள்ள தேடுனா மட்டும்தான் கிடைக்கும். நிலா, உங்கள் ரகசியத்தை இவ்வளவு சீக்கிரமாக சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கல அர்ஜுன். அடுத்த முறை காபி குடிக்கும்போது நீங்கள் தைரியமாக பேசணும்னு நினச்சேன். ஆனால் இப்போவே நீங்கள் சிக்ஸர் அடிச்சிட்டிங்க. அர்ஜுன், எல்லாம் அந்த தேவதை கொடுத்த தைரியம்தான். நிலா, சரி, இந்த மலையோட வாசம், இந்த தருணம், இது எப்போவுமே என் மனசில் இருக்கும். நாளைக்கு இதே இடத்துல சந்திப்போமா? அர்ஜுன், நிச்சயமா, ஆனால் ஒரு நிபந்தனை. நிலா, தெரியுமே, காபி உங்கள் செலவு தானே, சம்மதம். இருவருமே அந்த தூறலில் ஒரே குடைக்குள் மெல்ல நடந்து செல்கின்றார்கள். இந்த கதையை தொடரும்போது உங்களுக்கு யாராவது ஒருத்தரோட ஞாபகம் வந்ததா? அந்த பழைய நினைவுகள் உங்கள் முகத்தில் ஒரு சின்ன புன்னகை வரவழைச்சிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா அந்த ஸ்பெஷல் நபரை கொஞ்சம் நினச்சிட்டு ஒரு லைக் போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து ஷேர் பண்ணுங்க. அவங்க நினைவுகளையும் தட்டி எழுப்புங்க. இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான கதைகள், கவிதைகள் மற்றும் தகவல்களையே தெரிஞ்சுக்க நம்ம பல்சுவை பெட்டகம் சேனலையே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி வைங்க. அடுத்த ஒரு அழகான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அன்புடன் ஷர்மிளா. நன்றி, வணக்கம்.